Hi hello viewers, நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா நம்ம இந்த வீடியோ அப்படின்றது ஷூட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படினா the one last dance அப்படினு சொல்லக்கூடிய மூமெண்ட்ல டோனி விளையாடிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் மனசுல வந்துட்டு பார்த்தோம் அப்படினா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படினே சொல்லலாம். சோ நேத்து வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படினா டோனி ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண போறாராம்பா அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாரும் அதெல்லாம் வந்துட்டு ஃபேக், அதெல்லாம் வந்துட்டு ரூமர்ஸ், அவங்க சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப் குழந்தையா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி தோனியுடைய அப்பா அம்மா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிரிக்கெட் ஆடுறது அப்படின்றத ஸ்டேடியத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிசிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல அப்படின்னே சொல்லலாம். என்னோட இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நடந்ததே இல்லையே. திடுதுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியினுடைய அம்மா அப்பா வராங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபும் குழந்தையும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்ல வந்துட்டு தலையை காட்டியிருக்காங்க. பட் அம்மா அப்பா வந்து ஒரு மாதிரி பெருமிதமா வந்துட்டு தோனியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த போட்டோஸ் அப்படின்றதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிஎஸ்கே ரசிகர்களுடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய லாஸ்ட் மேட்சை வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா நான் சென்னையில தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். டோனி வந்துட்டு என்னதான் ராஞ்சியில பிறந்திருந்தாலும் கூட என்னுடைய செகண்ட் ஹோம் வந்துட்டு சென்னை தான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா சென்னை மக்கள் கொடுத்த அன்பு ஆதரவு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைக்காக தான் வந்துட்டு மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரசிகர்கள் இன்னுமே கூட்டமாக வந்துட்டு ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்க்கு படையெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம தலை தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலை தோனி இருக்கார் இல்லையா, அவர் ஃபார்ம்ல இல்லை, அவரால் பழைய மாதிரி விளையாட முடியல அப்படின்றது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கடைசி 2-3 மேட்சஸ் இருக்கு இல்லையா, அதில் தோனி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழைய மாதிரி மேட்ச் வின்னராக ஜொலிக்க முடியாததுனால தோனி ரசிகர்கள் உட்பட பலருமே வந்துட்டு விமர்சனங்கள் அப்படின்றதையும் வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு தோனி இறங்கியிருந்தாரு அப்படின்னா அப்பயுமே வந்துட்டு மேட்ச் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் தோனி இறங்கினாரு அப்படின்னா அவர் மேட்ச் வின்னராக மாறுவார். இப்போ லைக் ஒரு 30 பாலுக்கு 25 ரன் 80 ரன் வேணும், இல்லை ஒரு 16 பாலுக்கு 40 ரன் வேணும் அப்படின்ற மாதிரி டோனி உள்ள வரப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவன் கண்டிப்பாக அடித்து ஜெயிச்சு கொடுத்துருவான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபார்மில் உள்ள வருவாப்பில். பட் இப்போ டோனி வருது அப்படின்ற வந்துட்டு 9th பிளேஸில் வருது. ஏன்னா கடைசி 1 ஓவர் 2 ஓவர் வந்து நின்று அவர் விளையாடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியுடைய ஃபேன்ஸுக்கு கூட பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தலை இத்தனை வருஷமாக வந்துட்டு மேட்ச் வின்னராக மட்டுமே உங்களை பார்த்துட்டோம், திடுப்புன்னு வந்துட்டு அவர் மேட்ச் ஆட முடியாமல் பழைய மாதிரி பவர் ஹிட்லாம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது நீ பேசாமல் ஊருக்கே திரும்பி போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீ பேசாமல் உன்னுடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டு அதை கூட அனௌன்ஸ் பண்ணிட தலைவா, ஆனால் இப்படிலாம் விளையாட கஷ்டப்படுத்தாத, நீ விளையாடுறத பார்க்குறது இப்படி விளையாடுறத பார்க்குறது அப்படின்றது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பலருமே வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியுடைய காதுகளுக்கு போகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக இத்தனை சீசனாக வந்துட்டு சூப்பர் ஹீரோவாக கொண்டாடப்பட்ட தன்னை இந்த சீசன் வந்துட்டு டீமுக்காக நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பழைய மாதிரி ஒரு மேட்ச் வின்னராக இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம விலகிட்டு நம்மளுடைய ஸ்பாட்ல இன்னொருத்தரை கொண்டு வராங்க அப்படின்னா அது டீமுக்கும் நல்லதா இருக்கும், அந்த பிளேயர் இருக்காங்க இல்லையா அந்த பிளேயருக்கும் அது ஃபியூச்சர்ல நல்லதா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் டோனி இந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் எந்த ஆரவாரமும் இல்லாம தான் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோனி வந்துட்டு சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்தமான ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தோனிக்கு எந்த ஃபார்மேட்லையுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோனி சொல்லும் போதே ஓகே இந்த டைம் எப்படியாவது கப் அடிச்சு தோனியை வந்துட்டு கப்போடு ரிட்டையர் ஆக வைக்கணும் அப்படின்றதா எல்லாருடைய கனவாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் வந்துட்டு தோனி தடுமாறுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருக்கே மன சங்கடத்தையும் மன நெருடல்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்க 2 மேட்சஸில் வந்து தோத்துருக்காங்க. இனி வந்துட்டு அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போய் எலிமினேட்டர் 2 இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்தால் தான் அவங்க சேப்பா கிரவுண்டுக்கு மறுபடியும் வந்து மேட்ச் அப்படின்றது ஆட முடியும். இன்கேஸ் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறலை அப்படின்ற பட்சத்தில் சேப்பாக்கத்தில் அவங்க விளையாடக்கூடிய லாஸ்ட் மேட்சாக இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் கூட்டி கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவன் அன்னைக்கே வந்துட்டு என்னுடைய மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஜேபாக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சிஎஸ்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பவரில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்
பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால நம்ம சொன்ன மாதிரியே சென்னையோட நம்ம லாஸ்ட் மேட்சை முடிச்சுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தோனி இருக்காப்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நிறைய கிரிக்கெட் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, தோனி ஒருவேளை திடுதிப்புன்னு அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அறிவிச்சிருவாரோ அப்படின்ற பயத்திலே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தோனியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சச்சின் போனதுக்கு அப்புறமா டிவி ஆஃப் பண்ணதை 7ஆவதா ஒருத்தன் வருவான் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் தான் தோனி அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அது T20 இருந்தாலும் சரி, ஓடியா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அந்த ஹோப்பை கொண்டு போய் ஜெயிக்கிறது அது தோனி இருக்கக்கூடிய டீம்களில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னே சொல்லலாம். முடியவே முடியாது, அவ்வளோதான் 6 விக்கெட் விழுந்துருச்சு 5 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹோப்பை விடும்போதும் இல்லை தோனி இருக்காருப்பா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்ச அந்த நம்பிக்கை தான் தோனி அப்படின்னே சொல்லலாம். என்ன இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் தான் அப்படின்ற மாதிரி தோனியினுடைய பீரியட், தோனியினுடைய எரா அப்படின்றது எண்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. ஸோ நமக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட எல்லாருக்குமே ஒரு நாள் ஓய்வு அப்படின்றது தேவைப்படும். இன்கேஸ் டெல்லிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் சென்னை பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து கப்படிக்க முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் டெல்லிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்லையாவது வின் பண்ணி தோனி ஒரு வின்னோட ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தோனி இல்லாத இந்தியா வந்துட்டு எப்படி விராட் கோலி அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா இன்னைக்கு ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்களோ அதே மாதிரி தோனி இல்லாத ஒரு சிஎஸ்கே அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கறது கஷ்டம் தான். இருந்தாலும் தனக்கடுத்து அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர்ஸை தோனி உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் 2 சீசன்ஸுக்கு முன்னாடியே சிஎஸ்கே ருத்ராஜ் கேக்வாட் ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தோனியோடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தடா, பை பை.